அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எந்த அளவுக்கு சரித்திரபூர்வமாக உண்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்பாத பல நபர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஏதோ வெறுமனே கட்டுக்கதை, ஏதோ மக்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததாக அவர்களாகவே இப்படிப்பட்ட ஒரு பொய்யை உருவாக்கி நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பல நேரங்களிலே இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் மேல வைக்கப்படுது. அது உண்மையா? அதுல உண்மை இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் உள்ள ஒரு சில ஆதாரங்களையும் வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சில ஆதாரங்களையும் நாம சரித்திரபூர்வமாக அணுகும் பொழுது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது அவர் எப்படி மரிப்பார் என்பதையும் அவர் உயிர்த்தெழுவார் அப்படிங்கிறதையும் தன்னுடைய சிலுவை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் முன்பதாகவே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சொன்னார். அவர் சொன்ன விதமாகவே அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் மரணம் அடைந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இப்போ இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறார் அப்படிங்கிறத பாருங்க. அவர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல தொடக்கத்துல இருந்து அவர் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15 தொடக்கத்துல இருந்து வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. என்னுடைய நற்செய்தியை நான் எவ்வண்ணம் உங்களுக்கு பிரசங்கித்தேனோ அவ்வண்ணமே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்றாரு பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, பழைய ஏற்பாட்டிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே முன்னறிவிக்கப்பட்டது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, தன்னுடைய சீடர்களிடத்துல சொல்றார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதோட நேரத்தில் அவர் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இந்த இடத்துல அவர் கேபான்னு சொல்லி சொல்றது அப்போஸ்தலனாகிய பேதுருவை சொல்றாரு. அந்த பின்பு 12 சொல்லி சொல்லும்போது அந்த 12 சீடர்களுக்கும் அவர் தரிசனமானார். ரைட். இது வரைக்கும் கூட நம்ம ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சப்போர்ட் பண்றவர். ஆனா அவர் அதோட நிறுத்தல. 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரடைந்தார்கள். அதாவது இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதக்கூடிய அந்த காலகட்டத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த 500 பேருக்கும் அதிகமான நபர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்திருந்தாங்க. அதுல சிலர் மாத்திரம்தான்ப்பா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் பலர் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணால் கண்ட சாட்சிகளை, அதாவது அதான் அவருடைய அர்த்தம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணால் கண்ட சாட்சிகள் இந்த கடிதத்தை அவர் எழுதும் போது உயிரோடு இருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டு கொண்டிருந்த அந்த கொரிந்து திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, எப்பா, நான் ஏதோ உங்ககிட்ட பொய் சொல்லலை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. ஏன்னா அதை கண்ணால் கண்ட சாட்சிகள் 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமாயிருக்கிறாரு. கொஞ்சம் பேர் தான் மரித்திருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து கிளம்பி அங்க போங்க, எருசலேமுக்கு. அங்க போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பல சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லி அர்த்தம். அதாவது கண்ணால் கண்ட சாட்சிகள், இந்த கண்ணால் கண்ட சாட்சிகள் இடத்துல போய் விசாரித்துக்காங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி இந்த இடத்திலே பவுல் எழுதுறார். பவுல் மட்டுமல்ல, பேதுரு மற்றும் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மிக தைரியமாக அவர்கள் எழுதினார்கள். எழுதினது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல பிரசங்கம் பண்ணாங்க? இன்றைக்கு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம
எனக்கு எதை வேணாலும் பேசுவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுரிமையை பற்றி பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க பேசலை. அவர்கள் அன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பேசின அந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக ஆபத்தான காலகட்டம். அன்றைக்கு அரசாங்கத்திற்கு விரோதமாக செயல்படுவதாக ஒரு சில நபர்கள் பார்க்கப்பட்டார்கள் அப்படின்னா அது மிக ஆபத்தானது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மிக சாதாரணமாக அவர்கள் பிரசங்கித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் பிரசங்கித்தனாலே அந்த அப்போஸ்தலர்களும் அவர்களோடு கூட சேர்ந்த ஆதி திருச்சபையில் இருந்த பல்வேறு ஆயிரக்கணக்கான நபர்களும் மரணம் அடைந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த இந்த நபர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறாங்க. இப்போ நீங்க இவங்க இந்த கட்டுக்கதை, அதாவது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததாக இவர்கள் பிரசங்கிக்கிறது வெறும் கட்டுக்கதைங்க. அதாவது அவங்க சும்மா பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நான் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனுஷன் தான் ஒரு பொய் சொல்றதன் மூலமா தனக்கு சாவு வரும், நான் இந்த பொய்யை சொன்னா என்னைய கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையிலையும் ஒருத்தன் அந்த பொய்யை சொல்லுவானா? உங்களுக்கு கேள்வி புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா உயிருக்கு ஆபத்து. அப்போ இது பொய் அப்படின்னா தங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, நாங்க இந்த பொய்யை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மனுஷனாவது இருப்பானா? இல்லை. உண்மை என்ன அப்படின்னா அவர்கள் பொய் சொல்லலை, உண்மை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்பவர் அவர் தன்னை யாராக கிளைம் பண்ணாரோ அவர் தேவகுமாரன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த அப்போஸ்தலர்களுக்கு பிறகு பிரசங்கித்தது போல அவர்களுடைய நற்செய்தியை நம்பும் பொழுது அதிலே நித்திய மீட்பு உண்டாயிருக்கிறது. அது உண்மை என்கிறனால தான் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அந்த என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த உண்மையை பறைசாற்றினார்கள். எந்த ஒரு கிறுக்கனும் சும்மா பொய்யை சொல்லிட்டு சாவ மாட்டான். அந்த அளவுக்கு நீங்க இந்த அப்போஸ்தலர்களை முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரத்த சாட்சிகளாக மறுத்த அத்தனை பேரும் முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒரு பொய்க்காக தங்களுடைய உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அதனால தான் அவங்க தைரியமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிரசங்கித்தாங்க. ஈவன் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தாங்க, அதை பிரசங்கித்தாங்க. ரைட், இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இனி வேதாகமத்திற்கு அப்பாற்பட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வேதாகமம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 3 மிக முக்கியமான எவிடன்ஸை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்ததும் உயிர்த்தெழுந்ததும் உண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 முக்கியமானது கவனிங்க. இதுல ஜோசபஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், அவரை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஜோசபஸ் அப்படிங்கிறவர் ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் த ஜூஸ் அப்படிங்கிறது, அதாவது யூதர்களை பற்றி எழுதின ஒரு யூத சரித்திர ஆசிரியர். இந்த ஜோசபஸ் அப்படிங்கிறவர் ஒரு என்ன சொல்றது அத்தன்டிக் சோர்ஸ், அதாவது அவர் என்ன அத்தன்டிக் அப்படிங்கிறது ஒரு தரமான அல்லது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத உண்மையாகவே சரித்திரத்திலே வாழ்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது கடவுளை நம்பாத, வேதாகமத்தை நம்பாத, கிறிஸ்துவை நம்பாத ஏத்திஸ்டாக இருக்கக்கூடிய மற்ற ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் இதில் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து என்பவர் ஜோசபஸ் டிஸ்கிரைப்ஸ் ஜீசஸ் ஆஸ் அ வைஸ் மேன், a teacher and a doer of wondrous works who was crucified by Pilate. அதாவது ஜோசபஸ் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி எழுதியிருக்காரு. இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா கிபி 93-94. அதாவது இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட கிபி 60-65 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட கிபி ஒரு 30-35 வரைக்கும் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நாம கருதுவோமானால், அதிலிருந்து இந்த 93 அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் ஒன்றும் கிடையாது, ஒரு 50 வருடம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இல்லையா? அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எழுதுறாரு. அதாவது 100 கூட இன்னும் வரல, 93-94 எழுதுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மிக வைஸ் மேன், ஒரு மிக ஞானியாகவும் ஒரு அற்புதமான ஒரு போதகராகவும், ஒண்டரஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடியவராகவும், பிலாத்துவினாலே சிலுவையில் அடிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்றார் அப்படின்னா தன்னுடைய கடிதத்திலே, தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார்.
அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் ஆகிய யாக்கோபை குறித்து அவர் பிரீஃபாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. த பிரதர் ஆஃப் ஜீசஸ் ஹூ வாஸ் கால்டு கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டவருடைய சகோதரன் என்று யாரை பற்றி சொல்றார் அப்படின்னா ஜேம்ஸ் இல்லையா, வேதாகமத்தில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், அந்த யாக்கோபை குறித்து அவர் சொல்கிறார். இதெல்லாம் எது எழுதப்பட்டிருக்குன்னா இந்த ஆன்டிக்விட்டிஸ் ஆஃப் ஜூஸ் அப்படிங்கிற புத்தகம் 18 3வது சாப்டர்ல செக்ஷன் 3 இருக்குது. அது மாதிரி புத்தகம் 20 சாப்டர் 9 செக்ஷன் 1 இந்த விஷயங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதா டாசிட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு ரோம ஹிஸ்டாரியன், ஒரு ரோம பின்னணியை சார்ந்த ஒரு சரித்திர ஆய்வாளர், சரித்திர எழுத்தாளர். இவர் வாழ்ந்த காலகட்டம் 116 AD, அதாவது 110 கிபி 116, அதாவது முதல் நூற்றாண்டு முடிந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் எழுதுகிறார், ஒரு சரித்திர ஆசிரியர். இவர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப the Roman historian Tacitus provides one of the most important Roman accounts of Jesus. In Annals book 15 chapter 44, Tacitus refers to the execution of Christ by the Pontius Pilate during the reign of Emperor Tiberius. திபேரியங்கிற அந்த ராஜா இருந்த அந்த காலகட்டத்தில் பொந்தியு பிலாத்து மூலமாக கிறிஸ்டஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில கிறிஸ்து, அதாவது ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது கிரீக்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்டஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா, கிறிஸ்து அப்படிங்கிறவர் அவர் சிலுவையில எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டார், அதாவது சிலுவையில அறையப்பட்டார் அப்படிங்கிறது எழுதுறார். அது மட்டும் இல்லாம he mentions this in the context of the persecution of Christians in Rome by Emperor Nero. எம்பரர் நீரோ என்பவர் எம்பரர் நீரோ மூலமாக இல்லையா, அந்த ராஜா நீரோ மூலமாக அங்கிருந்த, அதாவது ரோமிலே இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மாபெரும் துன்பம் உண்டான பொழுது, எதனால் அந்த துன்பம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற அந்த பின்னணியில எழுதும் பொழுது ரொம்ப முக்கியமா கிபி 64 ரோம்ல இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு தீ இல்லையா, அதாவது நகரமே பட்டி இருந்த பொழுது நீரோ மண் பீடில் வாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, சரித்திரபூர்வமான உண்மை இது நடந்தது. நீரோ என்கிற ஒரு மன்னன் 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களை ரோம்ல மிகவும் கொடுமையாக துன்பப்படுத்தி, அதாவது அந்த ஹிஸ்டரி வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து உண்டாகுது. அந்த தீ விபத்து எதனால உண்டாகுச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஒருவேளை அந்த நீரோ மன்னனை கூட அந்த தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவன் பழி போடுறதுக்காக அன்னைக்கு பார்த்தா ஒரு கூட்டம் இருக்காங்க, கிறிஸ்தவன் சொல்லி நம்பக்கூடிய ஒரு கூட்டம், இவங்க மேல பழி போட்டா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழி போட்டா அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். அப்போ அந்த பின்னணியில தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியத்தை, இயேசு கிறிஸ்து என்கிற நபர் வாழ்ந்ததை இவர் என்ன செய்திருக்கிறாரு. இவரு கிறிஸ்துவ, இந்த டாசிட்டஸ் அப்படிங்கிறவர் கிறிஸ்துவை நம்புறவர் இல்லை, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் ஒரு ரோம பிரஜை. ஆனா ரோம ஹிஸ்டாரியன் அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தால பிளைனி த யங்கர் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுவும் கிட்டத்தட்ட 112வது கிபியில எழுதப்பட்டது. பிளைனி த யங்கர், ரோமன் கவர்னர், ரோமன் கவர்னர் wrote a letter to Emperor Trajan seeking advice on how to deal with Christian in his province of Bithynia. பித்தினியா அப்படிங்கிற பகுதியில் அவர் ஆட்சியாளராக இருக்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டு அன்றைக்கு எம்பரராக, ஓகேவா, ராஜாவாக இருந்த ட்ராஜன் அப்படிங்கிறவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாரு, பிளைனி டிஸ்கிரைப்ஸ் த ஏர்லி கிறிஸ்டியன் வொர்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் ஆஸ் அ காட். நல்லா கவனிங்க, Pliny describes the early Christian worship of Christ as a God and mentions how Christians would meet to sing hymns to Christ, indicating the existence of a strong belief system around Jesus. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பாடல்களை பாடி அவரை துதிப்பதற்காக அவர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். எப்போ? 112 கிபி 112. ஓகேவா, நம்ம ஏதோ புதுசா இப்போ ஆராதனை பண்ணிடலாம். அன்றையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள் முதல் நூற்றாண்டிலிருந்தே அவரை தெய்வமாக ஆராதிக்க கூடி அவருக்காக பாடல்களை பாடினதை கடவுளை நம்பாத ஒரு ரோம பகுதியிலே ஒரு ஆட்சியாளராக இருந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டு அவர் எழுதுறார். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் 2வது செஞ்சுரியினுடைய தொடக்கத்திலேயே இயேசு கிறிஸ்துவை கடவுளாக மக்கள் ஆராதித்து கொண்டிருந்ததை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமா இதுலயும் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எல்லாமே அவர்கள் கடவுளை நம்பக்கூடிய நபர்கள் ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா,
வெறுமனே ஒரு பொய்க்காகவா தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு அன்றைக்கு அந்த மக்கள் துணிஞ்சாங்க? இன்னைக்கு 2050 வருஷத்துக்கு பின்னால நம்ம இருக்கிறோம். இருந்துட்டு நமக்கு அன்னைக்கு அது நடந்திருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் இதுல சொல்லப்படக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திற்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தவங்க. ஒரு 50 வருஷத்துல எந்த ஒரு சரித்திரமும் பெரிய அளவுல சிதைந்து போயிடாது. ஓகேவா? அப்படியே ஃப்ரெஷ்ஷா அது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிபி 100-120 வரைக்குமாவது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தரிசனமானதே கண்ணால கண்ட பல சாட்சிகள் என்ன செஞ்சிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா, அடுத்த கட்ட ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷனுக்கு நான் பார்த்தேன்ப்பா, அவரை உயிரோடு எழும்புறதை நான் என்னோட சொந்த கண்ணால பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜெனரேஷன் கிட்டத்தட்ட கிபி 200 வரைக்குமாவது இருந்திருக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை கடவுளாக வணங்குவதன் நிமித்தம் உயிரையும் கொடுக்க துணிந்த மக்கள் கூட்டம் இருந்தது. பொய்க்காகவா உயிர் கொடுக்க துணிஞ்சாங்க? நல்லா யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை, சரித்திரபூர்வமான உண்மை, 100% உண்மை. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேதாகமத்திலே பவுல் சொல்வது போல, நான் உங்களுக்கு அதை எப்படி பிரசங்கித்தேனோ அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் அதனால உங்களுக்கு லாபம், அப்படி இல்லை அப்படின்னா அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலியை அவர் செலுத்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் நம்மளை சுத்திகரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது சரித்திரபூர்வமான உண்மை. வேதாகமம் அதை நம்பக்கூடிய நபர்களால் நிறைந்திருப்பதனாலே அதை மிக தெளிவாக சொல்லி இருக்குது. மற்ற நபர்கள் அதை நம்பலை அப்படிங்கிறனால அவங்க அதை தைரியமா அவங்க எழுத துணியலை. அங்கங்க ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களே தவிர எழுத துணியலை. ஏன்னா அதை அப்படி நேரடியாக அவங்க எழுதினாங்க அப்படின்னா உடனடியாக அவர் கிறிஸ்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்டு உடனடியாக அவர் கொல்லப்படுவார். ஒரு கடவுளை நம்பாத, கிறிஸ்துவை நம்பாத ஒருத்தன் உலகத்தினுடைய புகழுக்காகவும் பணத்துக்காகவும் சரித்திரங்களை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நேரடியாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நாம புரிஞ்சுக்கணும், அங்கங்க அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். வேதாகமம் பொய் சொல்லலை, வேதாகமம் உண்மையை சொல்கிறது. அதனால அவருடைய உயிர்த்தெழுதலை தைரியமாக நம்புங்க. எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.